லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் நடுவர்களிடம் இருந்து பாடகர் என பெயர் பெற்ற பாடகரும் இருந்திருக்கின்றார். சரிகமபாவில் நடைபெற்று வரும் போட்டியில் தற்பொழுது யார் வெற்றியாளராக இருப்பார் என்பது ஒரு எதிர்பார்ப்பாகும். தற்பொழுது ஹமித்ரா ஹரிணியின் பெர்ஃபார்மன்ஸ் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இந்த வீடியோ வெளியாகி வைரலாக பரவியிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். இதில் பல பேரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். சரிகமபா நிகழ்ச்சி நடைபெற்று வரும் காலத்தில் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பல பேரும் கூடியிருந்து அதை ரசிப்பவர்களும் பார்ப்பவர்களும் அதிகமாகும். மக்களை கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த வாரம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தேவாவின் சுற்று ஒரு வாரத்தில் நடைபெற்றிருந்தது. அதில் போட்டியாளர் சிறப்பாக பாடி தனது திறமையை வெளிக்காட்டியிருந்தார். அதிர்ஷ்டவசமாக இதிலிருந்து எந்த போட்டியாளர்களும் எலிமினேஷன் செய்யப்படவில்லை. அதனால் சகல போட்டியாளர்களும் சந்தோஷம் அடைந்திருந்தார்கள். இதனை அடுத்து பொங்கல் திருநாள் நடைபெற்றிருந்ததையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். போட்டியாளர்களுடன் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த வாரத்தில் ப்ரோமோ வெளியாகி பலரையும் கவர்ந்திருக்கின்றது. இதுதானா பாடலை பாடி ரசிகர்களை அசத்திருந்த பாடகர் யார் என்பது அங்கு கேள்விக்குறியாகும். அந்த பாடலை ஒரு சிறுமி பாடியிருந்தார். அந்த சிறுமி அந்த பாடலை பாடியதும் நடுவர்களும் அங்கிருக்கின்ற பொதுமக்களும் தங்களது திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள். இந்த பாடலை பாடுவது இலகுவான காரியம் அல்ல. ஆகவே இவர் அந்த பின்னணி பாடகர் என்ற பெயரையும் பெற்றிருக்கின்றார். இவ்வாறு பெயரை பெற்று மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெறக்கூடிய சிறுவராக இந்த சிறுவர்கள் இருந்திருப்பது பெருமைக்குரிய ஓர் விடயமாகும்.